ஸோ குக்கு வித் கோமாளி இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை அட்வான்டேஜில் என்ன டுஸ்க் வைக்க போறாங்க, ஏன்னா 2 பேர் அட்வான்டேஜ் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் எலிமினேட் ஆக போறான்ற மாதிரி பல திருப்பங்களோட இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் கெஸ்ட் எல்லாம் வந்து பயங்கரமா எபிசோட என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு. என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே ஸோ அந்த 1947 படத்தோட குழு வந்து உள்ள வந்துட்டு ஸோ அவங்களோட மூவி ப்ரொமோஷன் இந்த வேலையை உள்ள பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ புகழும் அதில் நடிச்சிருக்கிறதா புகழை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உடனே டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெயின் டாஸ்க்கு என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் செய்யணுங்க. முதல்ல வந்து பஞ்சாபி இல்ல ராஜஸ்தான் இந்த டிஷ்ல சூஸ் பண்ணி ஒரு டிஷ் செய்யணும் அப்படின்றது. இன்னொன்னு டேரி மில்கை வச்சு ஒரு ஸ்வீட் டிஷ் கொடுக்கணும். இது 2 தான் இந்த வாரத்தோட மெயின் டாஸ்க். அதுல ஸோ அந்த டிஷ் செலெக்ஷன் ரவுண்டுக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்களே, என்னன்னு படம்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு போட்டு அந்த ரெட் கலர் எல்லோ கலர்னு ஒரு கப்பு வச்சுட்டு அந்த கப்பில் ரிங்கு போடணும். ஸோ ஒரு வேளை ரெட் கலர் வந்தா பஞ்சாப், எல்லோ கலர் வந்தா ராஜஸ்தான், இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 குக்கை தவிர மற்ற எல்லாருக்குமே எதிர்பார்த்தது வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா விஷால் மற்றும் விசித்ரா, இவங்க 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த டிஷ்ஷே அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த அட்வான்டேஜில் தாங்க ஒரு டுஸ்க் வச்சாங்க. என்ன டுஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பேரை டிஸ்கஸ் பண்ணி 2 பேருக்கு மாற்றி விட்டுருங்க. ஸோ ஒரு பக்கம் ராஜஸ்தான் வந்திருக்கும், பஞ்சாப் அவங்களுக்கு விட்டு ராஜஸ்தான் மாற்றிங்க அப்படின்னு 2 ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கலாம், இல்லை மாற்றி விட்டுலாம். ஸோ அந்த இடத்துல குக்குங்க என்ன டிசைட் பண்ணாங்க பாருங்க, ஆண்ட்ரி மற்றும் விசித்ரா, எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எடுத்துக்கல, இது அப்படியே இருக்கட்டும், நாங்கள் மாற்றி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி. இந்த வாட்டியும் சிவாங்கி மற்றும் சுஷ்டி 2 பேருக்கும் மாற்றி விட்டாங்க. அப்படியே அதை மாத்திர உடனே சிவாங்கி ஒரு பக்கம் அப்செட்டுங்க. சிவாங்கியோட மூஞ்ச நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பக்கம் கண்ணில் தண்ணீர் வர அளவுக்கு போயிட்டாங்க சிவாங்கி. அந்த மாதிரி தான் அந்த ஃபேஸ் லுக்காக இருந்தது. நான் தம்ப்லைன்ல கூட வச்சிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரியாக்ஷன் மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் சுஷ்டி அப்படியே பாதியிலே போயிட்டாங்க. அங்கிருந்து அந்த கிச்சனை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சுஷ்டி ஒரு பக்கம் அப்செட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இதுவாயிருச்சு. பட் தொடர்ந்து சிவாங்கி 2வது வாட்டியும் இந்த மாதிரி அட்வான்டேஜில் வச்சு செய்யணும் போது பாவமாக தான் இருக்கு. என்ன பண்றது, இது ஒரு ஷோ, அப்படிதான் நடந்தாகணும். அந்த வகையில் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த மெயின் டாஸ்க் வந்தது. மெயின் டாஸ்கோட ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 விரல்லையுமே ஃபலோடா ஸ்பூன் போட்டு சமைக்கணுன்றது. ஸோ அந்த இடம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ அந்த ஸ்பூனை போட்டுக்கிட்டு ஒரு காய்கறி எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கட்டிங்கு, ஸோ இந்த சமைக்கிறது கூட பல இன்னல்களை தாண்டி தான் சமைச்சாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ஒரு சில விஷயங்கள் லேட்டராக போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு கையை ரிமூவ் பண்ணிட்டு சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தாங்க. அந்த ஒரு கையும் கொடுக்கலன்னா சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். பட் அதையெல்லாம் வச்சு சமைச்சாங்கன்னா குக்குங்கெல்லாம் வேற லெவலுங்க. ஸோ அந்த அவங்களுக்கு பாராட்டு கொடுத்தே இருக்கணும். அந்த இடத்துல பாராட்டிச்சு. அதுக்கப்புறம் அந்த மெயின் டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா 3 குக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா, ஆண்ட்ரி மற்றும் சுஷ்டி, இவங்க 3 பேருமே பயங்கரமா பண்ணி அதுல பாத்தீங்கன்னா ஸோ செஃப் ஆஃப் த வீக் வந்து சுஷ்டி வாங்கியிருக்காங்க. சுஷ்டி மற்றும் புகழோட காம்போ வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய, ஏன்னா எத்தனை வாரமா சுஷ்டி வந்து புகழ இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி என்ன ஒரு அட்வான்டேஜ் ஜெயிச்சு குதிரியா, ஒரு டாஸ்க் ஜெயிச்சு குதிரியான்ற மாதிரி சண்டை இதெல்லாம் போய் நம்ம பார்த்துருப்போம். பட் அவங்க 2 பேரும் ஒரு காம்போவா வந்து அந்த இடத்துல ஜெயிச்ச விதம் வந்து செம்ம. அதுலயும் புகழ் சொன்ன டைலாக் பாருங்க, எந்த இடத்துல திட்டு வாங்குறோமோ இது வாங்குறோமோ அதே இடத்துல வந்து திரும்பி ஜெயிக்கிறோம் பாருங்க, அந்த உணர்வே தனியினாரு கண்டிப்பாங்க. ஸோ அந்த ஃபீல் செம்மையா இருந்தது. அது வேற லெவல். இது 3 பேர் ஒரு பக்கம் சேவ் ஆயிட்டாங்க. அடுத்து எலிமினேஷன் ஜோன்ல அந்த எலிமினேஷன் ஜோனுக்கு 3 பேர் வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா விஷால், ஷெரின் மற்றும் சிவாங்கி, இவங்க 3 பேர் எலிமினேஷன் ஜோன் வராங்க. அந்த எலிமினேஷன் ஜோன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஷ் வந்து ஒன்று ப்ரக்கோலி இல்லை காலிஃப்ளவர் வச்சு சமைக்கணும் அப்படின்ற டைம் வந்துடுது. ஸோ ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன், நம்ம போயிருவோமா அவங்க போவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த எலிமினேஷன் டாஸ்க்கை கூட ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாங்கி மற்றும் ஷெரின் தாங்க. அவங்க என்ஜாய் பண்ணி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு அந்த மெயின் டிஷ் போறப்ப ரிசல்ட்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னா 3 பேருமே நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ண இனோவேஷன் ஒர்க்கு எல்லாத்தையும் வச்சு தான் மார்க் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் விஜே விஷால் வந்து எலிமினேட் ஆயிட்டாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்தவரையும் ஃபுல்லாக ஆண்கள் தாங்க எலிமினேட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட இவர் 4வது. ஸோ பெண்கள் தப்பிச்சுக்கிட்டே வராங்க, ஒரு பக்கம் ஆண்கள் எலிமினேட் ஆகிட்டே இருக்காங்க. பட் விஷாலுக்கு பாராட்டணும். ஸோ சமையலே தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்து சமைச்சு 10வது வாரம் வரையும் வந்திருக்காருன்னா அதுவே அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியில. போகும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார், ஸோ நான் குக்கிங்ன்றது இங்கே தான் நிறுத்துவேன், நான் வெளியே போய் நிறுத்த மாட்டேன், அந்த குக்கிங்கை கண்டினியூ பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எழிலா தான் தெரியும், பட் இங்க வந்து விஷாலா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த ஷோக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, விஜய் விஷால் எலிமினேட் ஆனது கரெக்டா தப்பா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.